கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனார்லே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசத்திலே நாம் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நன்றி செலுத்த போகிறோம். 16ஆம் சங்கீதம் 7, 8 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது எந்தெந்த காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். 31 நாளும் 24 மணி நேரமும் எத்தனையோ சூழ்நிலையிலே ஆலோசனை தந்து நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்தினார். அவரை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இரவும் பகலுமாக தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்திருந்து எத்தனையோ செய்தி கேட்கும்போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசியிருப்பார். அநேக வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வசனம் தியானிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தரை விட்டு நாம் தள்ளி போயிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவரோடு பேசுவார், உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதை நாம் எண்ணி பார்த்து இந்த இரவு நேரத்திலே நமக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நாம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். 24 மணி நேரமும் ஒரு குடும்பத்திலே கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா என்பது கேட்டால் ஒரு பெரிய ஒரு சவாலான கேள்விதான். ஏன்னா இப்ப 24 மணி நேரம் கையில செல்போன் தான்ப்பா வச்சிருக்காங்க. நான் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டேன். காலையில வெளியில புறப்பட்டு போகும்போது காலேஜ் பையங்க வெளியில நிற்பாங்க. ஒரு 100, 150 பையங்க லைனா நிற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% பையங்க கையில செல்போன் தான் இருக்கு. அந்த 90% காலேஜ் படிக்கிற பையங்க குனிஞ்சுதான் இருப்பாங்க, செல்போனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உலகமே மறந்து செல்போனுக்குள்ள மூழ்கி போய் கிடக்குறாங்க. நைட் நேரத்துல வீட்டுக்கு வராங்க. மனைவிட்ட பேச நேரம் இல்லை, அம்மாட்ட பேச நேரம் இல்லை, அப்பாவை கேட்க நேரம் இல்லை, பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பேச நேரம் இல்லை, விளையாட நேரம் இல்லை. ஆனால் செல்ஃபோனை கையில் 4 மணி நேரம் அசடாமல் கையில் வச்சுருக்காங்க. கண்ணு கெட்டு போயிரும், மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க. வீட்டில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. செல்ஃபோனை பார்த்து சிரிப்பாங்க, செல்ஃபோனை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு சார்ஜ் போயிடும். ஒருவேளை செல்ஃபோன் உடஞ்சிட்டு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உடஞ்சிரும். செல்ஃபோன் காணாமல் போயிட்டு அப்படின்னா இவங்க ஏதோ காணாமல் போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட இருதயம் எதுக்குள்ள இருக்குன்னா செல்ஃபோனுக்குள்ள இருக்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. உண்மையிலே நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய கேள்விதான். காலையில வேலைக்கு கிளம்பும்போது வெளியில புறப்படும் போது முதல்ல செல்ஃபோன் தான் கையில் எடுப்பாங்க. ஒருவேளை செல்ஃபோன் கொண்டு போகாம போயிட்டாங்க அப்படின்னா என்னமோ ஒரு தொலைஞ்சு போன மாதிரி அந்த நாளே இருக்கும். இப்போ அப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பரிசுத்தவான்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி வாழ்றாங்கன்னா செல்போன் மூலியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருந்தேன் அப்படின்னா அவர் என் வலது வருஷத்துல இருக்கும்போது நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆனா இப்போ நம்ம எப்படி வாழ்றோம், சில குடும்பத்துல எப்படி வாழ்றாங்க அப்படி சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது எப்பொழுதும் எனக்கு முன்பாக செல்போன் கையில இருக்கும்போது அதுல நிறைய உபத்திரம், நிறைய பாடு, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய குழப்பம், அதனால நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபரு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். ஒரு குடும்பத்திலே செல்போன்ல ஏதோ ஒரு நெட்ல ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தாங்களாம். 19 லட்சம் போயிட்டு அப்படின்னாங்க. அந்த 19 லட்சம் போன உடனே
இந்த மனுஷன் உடனே மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க. செல்ஃபோனில் ஏதோ விளையாண்டுட்டு இருந்தாங்க, 19 லட்சம் போயிட்டு, அவ்வளோதான். அதனால் செல்ஃபோன் நல்ல காரியமும் இருக்குது, தீமையான காரியமும் அதிகமாக இருக்குது. இப்போ தேவன் அருளியப்பம் ப்ரேயர் மினிஸ்ட்ரி யூடியூப் மூலியமா பார்க்குறீங்க, ஆன்லைனில் தான் பார்க்குறீங்க, யூடியூப்பில் தான் பார்க்குறீங்க. நல்லதும் இருக்குது, கெட்டது எவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம் அதை கொஞ்சம் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதம் கடைசியில் வந்துட்டோம். என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை சரியாயில்லை, அந்த பிரச்சனை சரியாயில்லைன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லிடுவாங்க. யாரை கேட்டாலும் சில ஜெப குறிப்புலாம் வரும். அவங்க வீட்டில் 4 பேர் 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர் பேரை எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்தில் 24 மணி நேரம் டைம் இருக்குது. 24 மணி நேரத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், தேவனுக்கு முன்பாக எப்படி தாழ்த்துறோம், அவருடைய சமூகத்தில் எப்படி காத்திருக்கிறோம், அவருக்கு பிரியமானபடி எப்படி வாழ்கிறோம், கையில் பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கிறோமா, தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொண்டோமா, தேவனுக்கு பிரியமானபடி நற்கிரியை செய்கிறோமா, நன்மை செய்கிறோமா, தான தர்மம் செய்கிறோமா, சுயத்தை வெறுத்துட்டோமா, மாம்சக்கிரியை ஜென்மக்கிரியை இதெல்லாம் தொடருதா, இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இதை ஒரு மனுஷன் செக் பண்ணி பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே அவங்க முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசித்தா தான் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருடைய கிருபையினாலே கொஞ்சோண்டு என் வாழ்க்கையிலே அந்த தெளிந்த புத்தி, கொஞ்சோண்டு உணர்வு, தேவனுடைய எச்சரிப்பு அதெல்லாம் பெற்றுக்கொண்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் எவ்வளோ பெரிய பாவி என்பதை நான் அறிந்து கொண்டேன். பைபிள் வசனம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கு. பைபிள் வசனத்தில் ஜீவன் இருக்கு. பைபிள் வசனம் ஆவியாக இருக்கு. பைபிள் வசனம் என்னை உயிர்ப்பிக்குது. நான் செத்து போன நிலைமையில இருந்தா கூட நான் பைபிள் வசனம் வாசிக்குமே என்னை உயிர்ப்பிக்குது. வல்லமை உள்ள வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, சத்தியம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போதுதான் எனக்கு ஜீவன் உண்டாகிறது, எனக்கு சமாதானம் தருகிறார். நான் எந்தெந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறோனோ கர்த்தர் என்னை தூக்கி எடுக்கிறார். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் தினம்தோறும் அனுபவிக்கிற காரியங்கள். நான் சராசரி ஒரு மனுஷன்தான். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தான், ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவியா, இப்படியா நான் வாழ்ந்தேன், நான் கர்த்தரை விட்டு இப்படியா தள்ளி போனேன், இப்படியா நான் துன்மார்க்கனா வாழ்ந்தேன், இப்படியா நான் துரோகம் பண்ணினேன், ஐயோ அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியே இல்லையே, கற்பனையை கை கொள்ளலையே அப்படின்னு சொல்லி குத்தப்பட்டவனாக வேத வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். என் வாழ்க்கையில எனக்கு உயிர் பிச்சை போட்டாரு, கிருபை தந்தாரு. வேத வசனங்களை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என்னை ஒவ்வொரு நாளும் இப்படி நடத்திட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கும்போது நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அதனால நைட் நேரத்துல நிறைய பேர் இப்போ செல்போனை பக்கத்துல வச்சுக்கிட்டு செல்போன் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியலை, கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியலை, ஸ்தோத்திர பலி செலுத்த முடியலை, சர்ச்சைக்கு போக முடியல. இப்படி பல காரியங்கள்ல அடிமையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது அடிமையான காரியங்கள் இருந்துச்சா இந்த மாசம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். இதை யோசித்து இந்த மாசத்துக்குள்ள கடைசி நேரத்தில் வந்திருக்கோம், இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து ஜெபிக்கும் போது ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோமா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இத்தனை காரியத்துல நான் உண்மையா இல்லைப்பா, எனக்கு நீங்க ஆலோசனை தந்தீங்கப்பா, அதை நான் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்தும். எத்தனையோ காரியம் மூலியமா என்கிட்ட பேசுனீங்கப்பா, நான் அதுக்கு கீழ்படியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக நான் வைத்திருந்தா கூட அதுல நான் இன்னும் 100க்கு 100 நான் நடக்கலப்பா. அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க என் வலது வருஷத்துலாம் இருந்தீங்கப்பா, என்னை கண்டித்து உணர்த்தினீங்கப்பா, எனக்கு ஆலோசனை தந்தீங்கப்பா. ஆனா எத்தனையோ காரியத்துல நான் அசட்டை பண்ணிட்டேன்ப்பா. உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய சத்தத்தை நான் அசட்டை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்படி கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க.
கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்திலே கடைசி நேரத்துல வந்திருக்கோம்ப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. வேத வசனங்களை கொண்டு எங்களோட நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுற தெய்வம். எங்களோடு ஒவ்வொரு நிமிஷமும் பேசுறீங்கப்பா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று அப்பா வேத வசனங்கள் நாங்கள் தியானித்தோம். அந்த வசனங்கள் நாங்கள் தியானிக்கும் போது எங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ முறை ஆலோசனை மூலியமாக எங்க கூட நீங்க பேசுனீங்க. சில நேரத்திலே அப்பா உங்களுடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்காத பாவியா இருந்திருக்கோம், மன்னிச்சிருங்கப்பா. ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களையும் அப்பா என்னை உணர்த்தும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க உள்ளந்தரியங்கள் எங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அது எல்லாம் தேவன் அறிவிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியங்கள் எங்க இதயத்துக்குள்ள இருக்கோ, நினைவுல இருக்கோ, அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எங்க கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்க சிந்தனை உள்ள பாவத்தை மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிங்க. எங்க கையின் கிரியல் அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனவரே, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. இந்த மாசத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறைகள், குற்றங்கள், செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்து தான் மன்னிச்சிருங்க. இன்னுமா எத்தனையோ குடும்பத்துல அப்பா படம் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்குறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. எத்தனையோ குடும்பத்துல கேம் அடிமையில இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல தவறான தொடர்பு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான நபரோடு பழகிறது, எத்தனை பாவ காரியமும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் எந்த சூழ்நிலை தள்ளி போயிருந்தாங்களோ எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியுமாக உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. புதிய மாசத்துல கடந்து போறதுக்கு எங்களுக்கு ஜீவனை தாங்க, கிருபை தாங்க. இந்த மாசம் முழுவதும் வழிநடத்தி இந்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் சம்பூர்ணமாக இந்த மாசத்துல எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து எங்களை மீட்டு வெளியில கொண்டு வந்தீங்க. நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமாக பல கோடி ஜனங்கள் கடன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. வியாதியில, சரீரத்துல பலவீனத்தோடு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்பா எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் பக்கம் வந்துட்டு இருக்காங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. மன்னித்து இந்த இரவணயத்துல மறுபடியுமாக உயிர் பிச்சை தாங்க ராஜா. உம்முடைய கிருபை தாங்கப்பா. மறுபடியுமாக அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். எத்தனையோ குடும்பத்துல உள்ளத்துல பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, நிறைய காரியத்துல தேவைகளோடு அப்பா அந்த மாசத்துல ஜெபம் பண்ணாங்கப்பா. சில குடும்பத்துல இரவும் போலுமா ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பேசின கிருபைக்காக நன்றி. எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தீங்க. அந்த எச்சரிப்புக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்க. அந்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தீங்க. எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. என்னுடைய பாவத்தை மன்னித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என்னோட அக்கிரமத்தை மன்னித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என்னுடைய மீறுதல் பாவத்தை மன்னித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இரவணத்திலே குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி மறுபடியுமா புதிய மாசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போங்க ராஜா. அப்பா பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல அப்பா விசேஷமா நற்கனை எடுக்க சர்ச்சில் போய் அப்பா விசேஷமாக கலந்து கொள்ள எங்களை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாளைக்கு காலைல சர்ச்சுக்கு போறதுக்கு இன்னைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல மகிமுள்ள நாள் என்று எண்ணி ஆலயத்துக்கு புறப்பட அப்பா அந்த இரவணத்தை எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உம்முடைய கற்பனையை கை கொள்ள கட்டளைக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை தாங்க. இரவணத்துல எல்லா வீட்டுகளிலும் தேவ சமாதானம் கடந்து செல்லட்டும். அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் கடந்து செல்லட்டும். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
மறுபடியுமா கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஜீவ புஸ்தகத்துல அப்பா எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. பாவியா எங்க மேல அப்பா கிருபையா இருங்கப்பா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அப்பா பிசாசு ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறதுப்பா. அப்பா எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. அப்பா மறுபடியுமாக உங்க பிள்ளையாக அப்பா நாங்கள் முழுசா மாறி இருக்கணும்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும். இந்த மாசத்துல எத்தனையோ காரியத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோம்ப்பா. எத்தனையோ சூழ்நிலைப்பா எங்கள்கிட்ட குறைகள் குற்றங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி ராஜா. சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. சில குடும்பத்துக்குள்ள அப்பா மாசமா இருக்காங்க, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். சாட்சி சொன்னாங்கப்பா. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் இருந்து அப்பா நல்ல பரிபூர்ணமா சுகமாயி வீட்டுக்கு வந்தாங்க, நன்றி சொன்னாங்க. ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்து ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுத்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசி அந்த குடும்பத்துல சமாதானத்தை அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்துல எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கும் ராஜா. நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்க, டிராவலிங்ல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்பா. எத்தனையோ குடும்பத்திலே சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, நைட் நேரத்துல வெளிநாட்டுல இருக்காங்க, வேற வேற இடத்துல டிராவலிங் இருக்காங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தர வேண்டும், சமாதானமான அப்பா சகல காரியத்திலும் சமாதானம் தர வேண்டும், விடுதலை தர வேண்டும். எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபினாலோ பரிபூர்ணமான சுகம் கட்டிடுங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அப்படின்னோம். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஜீவனை கட்டணும் ராஜா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க. கற்பதனியா ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. மாசமா இருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போகிற குடும்பத்தை விசேஷமா பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து வாசல் திறந்து திருமணத்தை நடத்தித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்துல டைவர்ஸ் அளவுக்கு இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் மாற்றி இணைந்து வளர்க்கத்த கிருபை செய்யுங்க. அப்பா கள்ள தொடர்பு, மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லிசனம், ஏவல் எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அது எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அடிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை எடுங்க ராஜா. தேவனருடைய அப்ப மினி சேனலை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்ரோஜமான ஊழியக்காரப்பா இந்த மாசத்துல எத்தனையோ அப்பா குடும்பத்துக்குள்ள ஜெபிக்க அப்பா சத்தியத்தை அனுப்ப அப்பா மகனை எடுத்து பயன்படுத்த கிருபைக்கா நன்றி ராஜா. முடிவு புரிந்தோம் அப்பா உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்தியத்துல நடக்க கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. நீதியில நடக்க கிருபை தாங்கப்பா. அப்பா நோவாவை போல தேவனுக்கு பிரியமானபடி நடக்க கிருபை தாங்கப்பா. ஏனோக்கை போல அப்பா தேவனோடு சஞ்சரிக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்திலே பொருத்தனை பண்ணி இரவும் பகலுமா ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா யூடியூப் மூலியமாக வேற வேற தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லா தேசத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். எங்க வாழ்க்கையில நாங்க எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கு என்று செய்யும். இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. உபவாசத்தோடு இருந்தாங்க அப்பா அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. புதிய மாசத்துல கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னி ராஜா. எத்தனையோ குடும்பத்துல கடன்ல ஜெபம் பண்ணாங்க. இன்னுமாக அப்பா அந்த வீட்டுல கடன் தேவைகள் நிறைய காரியம் அப்பா லட்ச லட்சமா கடன் வச்சிருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். இரவு நேரத்துல இன்பமான தூக்கந்தாங்கப்பா. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல கண் வலிக்கு கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வாங்கப்பா. நீங்க வந்தா விடுதலை, சந்தோஷம், சமாதானம், வெளிச்சம் எல்லா குடும்பத்திலும் ஒரு செழிப்பு உண்டாகும். எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா இறங்கி வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இறங்கி வாங்கப்பா. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்திலே எங்க ஆவி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே சீக்கிரம் வாரும். உங்களுடைய கரத்தை தாழ்த்தி துதி கன மகிமை எல்லாம் உமோருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you.
9363064181 நம்பர் கொடுத்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.